ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துக்கு தெலுங்குல கிராண்டா ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடக்கிற மாதிரி தெலுங்குல ரிலீஸ் பண்ண போற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்பார்க் சாங்கோட ஹூக் ஸ்டெப்பை யூடியூப்ல ரீக்ரியேட் பண்ணி போடுங்க. அதுல சில பேருக்கு கோட் படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல லைவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ கோட் படத்துக்கு தெலுங்குல ஒரு கிராண்டான ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இருக்கு. பட் அந்த ஈவென்ட்டுக்கு தளபதி வருவாரான்றதான் கொஸ்டின். தளபதி ரீசெண்ட் டைம்ல அதர் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்றது இல்ல. நண்பன் அண்டு துப்பாக்கி டைம் எல்லாம் பண்ணாரு. பட் ரீசெண்டா தெலுங்கு இயக்குனர் டைரக்ட் பண்ண வாரிசு படத்துக்கே போகல. அதுவும் தளபதி படம் நடிக்கிறதே ஸ்டாப் பண்றாருன்னும் போது அங்க போயிட்டு ப்ரொமோஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சோ ஐ திங்க் டைரக்டர் அண்ட் ஹீரோ என்ன அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோட் படம் தெலுங்குல பயங்கரமா கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் பயங்கர பாப்புலர். தென் பிரசாந்த் அவர்களும் ரீசெண்டா ராம் சரண் அவர்களோட படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் பிரபுதேவா பத்தி சொல்ல தேவையில்ல, நிறைய தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் தெலுங்குல படங்களும் இயக்கி பிளாக் பஸ்டரும் கொடுத்திருக்காரு. சோ கோட் படத்தை தெலுங்கு ஆடியன்ஸால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இப்போ வாரிசுக்கு அப்புறம் தெலுங்குல பயங்கரமான ஒரு மார்க்கெட் தளபதிக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா தெலுங்குல வேற லெவல் சம்பவம் பண்ணும். அண்ட் வெங்கட் பிரபு அவரோட லாஸ்ட் படம் கூட நாக சைத்தன்யா அவர்களோட பண்ண கஸ்டடி அப்படின்ற தெலுங்கு படம் தான். ஈவன் தோ கஸ்டடி படம் பிளாப்னா கூட வெங்கட் பிரபு அவர்களை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இதனால கோட் படத்துக்கு தெலுங்குலயும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். அண்ட் கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லன்றதால இதே மாதிரி ஓரளவுக்கு கிராண்டான ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தமிழையும் இருக்குமான்றதான் ஃபேன்ஸோட கேள்வி. சோ தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.